அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாத்தியார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, எண்டோஸ்மெண்ட் புல்லட்டுன்னு இருக்குது. அந்த புல்லட்டில் நம்ம டீசல் ஃபில்டரை எப்படி வேணால் ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க இல்லை. சில பேர் இந்த இடத்துல இங்கே போட்டு இந்த கம்பியிலேயே பற்ற வச்சுருப்பாங்க சில பேர். ஆனால் இதில் பாருங்கள், இது ஃப்ரீயாகுது. இது ஒரு டைப்பு, ஓகேங்களா. இதுவும் எண்டோஸ்மெண்ட் தான், புல்லட்டு தான். இதுலேயும் டீசல் ஃபில்ட்ரு இல்லை. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏர் ஃபில்ட்ரு இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஏர் ஃபில்டரை கொடுத்து டைரெக்டாக கொடுத்து விட்டாங்க. அவங்கவுங்க தெரிஞ்சது அவங்கவுங்க கொடுத்து விட்டாங்க. ஓகே இருக்கட்டும். இதெல்லாம் சரி பண்ணணும். இது எப்படின்னா, ஒரு கம்பெனி டீசல் புல்லட்டு மாதிரி ஒரு கரெக்டாக பொசிஷனுக்கு கரெக்டாக வரணும். இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். அப்படி இருக்க கட்டத்தில் நம்ம அப்போ தான் வண்டி கொஞ்சம் லுக்காக தெரியும், நல்லாயிருக்கும். இப்போ இதை பாருங்கள், இது எப்படி ஃபில்டர்லாம் இப்படி தொங்கி கிடக்குது, அதெல்லாம் நல்லா இருக்காது. இதை சரி பண்ணணும். சரி, என்ன பண்ணலாம்? இப்போ அந்த கிளாம்புக்கு ஒரு பட்டை வேணும். அந்த பட்டையை நம்ம செஞ்சாலும் கால்ட்ரிக்கா பட்டையை போட்டு செஞ்சிடலாம். அப்படி செய்கிற கட்டத்துக்கு நான் போனேன். அப்புறமா நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். BS3 வண்டி ஆட்டோக்கெல்லாம் BS3க்கெலாம் வருது ஒரு பிளேட்டு மாதிரி. அந்த பிளேட்டை இதை காட்டுறேன். இதுதான் அந்த பிளேட்டு, ஓகேங்களா. இந்த பிளேட்டு இந்த ஹோல்ஸ்லாம் இல்லாமல் தான் இருக்கும். இந்த பாருங்க, இந்த ஹோல்ஸ்லாம் இல்லாமல் தான் இருக்கும், ப்ளைனாக இருக்கும். இது கொடுத்துருவாங்க. BS2ல பிளேட்டு கேட்டாங்க கொடுத்துருவாங்க. லிவர் கேட்டாலும் தருவாங்க. இது எளிமையாக இதுக்கும் ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிட்டோமா? ஃபிட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே டீசல் ஃபில்டரோட விலையை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு உண்டான நெட்டை வாங்கிக்கணும். வாங்கிக்கின்னு இதை பாருங்கள், இதுக்கு தகுந்த மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டணும். இது தெரியுதுங்களா, 2 ஹோல்ஸு அப்படி போட்டுக்கணும். 8 mm போல்டு வாங்கி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுருவோம். இதை எப்படி மாட்டுறோன்னு பார்த்துட்டு, இந்த பாருங்க, நான் மாட்டிட்டேன். இந்த பிளேட்டில் இதை போல்ட்டை போட்டு உட்கார வச்சுட்டேன். இதை உட்கார வச்சிட்ட பிறகு நேராக இந்த போல்டில் இந்த இருக்குல்ல, இந்த போல்ட்லேயும் இந்த ஹெட்டு இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்க. இந்த 2 கிளாம்ப், இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கு காதில் உட்கார வரைக்குமே ஈஸியாக எளிமையாக இங்கே போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இது பாருங்கள். இப்போ நல்லாவே இருக்குது, ஓகேங்களா. இதை எண்டோஸ்மெண்ட்டில் சைடாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இப்படி வச்சுருந்தாக்கா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டீசெண்டாக இருக்கும். ஓகே, இப்படியும் ஃபிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.